Hey guys, நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவே பேசின விஷயம் மணிப்பூர் விஷயம். பல சேனல்ஸ்ல அதை பத்தி பேசினாங்க, நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அதை பத்தி பேசினாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மணிப்பூர்ல என்னதான் நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இப்ப தமிழ்நாடு பீப்புள் எடுத்துக்கோங்களேன், மணிப்பூர்ல நடந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், பீப்புள்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு கூட மணிப்பூர் கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்துல கிட்டத்தட்ட 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல மணிப்பூர்ல நடந்த அந்த கலவரத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த கலவரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி ஷார்ட்டா சொல்லிடுறேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கார்ட்ஸ்ல தரேன். அப்படி இல்லைன்னா நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூர்ல வாழ்ற 2 டைப் ஆஃப் பீப்புள். இந்த 2 டைப் ஆஃப் பீப்புளும் ஒருத்தவங்க வந்து தன்னை மெய்ட்டினும் ஒருத்தவங்க வந்து தன்னை கியூக்கின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு கம்யூனிட்டி மாதிரி 2 வெவ்வேறு இனங்களா அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த கியூக்கி அப்படின்னு சொல்லப்படுற இவங்க வந்து ஒரு ட்ரைபு, மலைவாழ் மக்கள், மலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மெய்ட்டி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து பிளைன்ஸ்ல தரையில வாழ்ந்துட்டு இருக்க மக்கள். இந்த 2 பீப்புளுக்குள்ள தான் பிரச்சனை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து மெய்ட்டி அப்புறம் கியூக்கி மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் தராங்க. இது என்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து தராங்க கவர்மெண்ட். 10 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் தராங்க. பட் மெய்ட்டி மக்கள் வந்து மறுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஸோ உங்களுக்கு இந்த அங்கீகாரம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கியூக்கி மக்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சி அவங்க வந்து நல்லா முன்னேறி எஜுகேஷன்லையும் சரி, வேலை வாய்ப்புகளையும் சரி ஒரு இடத்துக்கு வராங்க. இதுக்கப்புறம் மெய்ட்டி மக்களும் எங்களுக்கும் அந்த எஸ்டி அதிகாரம் தாங்க, நாங்களும் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி கேட்டு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. ஸோ இதை பார்த்த கியூக்கி மக்கள் வந்து இவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் கியூக்கி அண்ட் மெய்ட்டி பீப்புளுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. மணிப்பூர்ல பல கலவரங்கள் உண்டாவது, பல குண்டு வெடிப்புகள், பல மக்கள் இறந்து போறாங்க. பெண்களை மானபங்கப்படுத்துறதா இருக்கட்டும், பல மக்களை கொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது நடந்துட்டு இருக்கும் போது எத்தனையோ போர்சஸ் மணிப்பூர்ல இறக்கி பார்த்தாங்க. பட் எந்த ஒரு விஷயமே நடக்கல. இன்னும் அந்த பிரச்சனையை வந்து கவர்மெண்ட் தீர்த்து வைக்கல. பட் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எல்லாரும் இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு, மணிப்பூர்ல இந்த கலவரம் அவ்வளவுதான் ஓஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை, இப்பயும் அந்த கலவரம் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சான்று தான் நேற்று நடந்த விஷயம். 17 ஜனவரி நைட்டு, வெனஸ்டே புதன்கிழமை நைட்டு பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, மணிப்பூர்ல இருக்க தௌபல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டாங்கபோக் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல பாத்தீங்கன்னா தௌபல் டிஸ்ட்ரிக்டோட போலீஸோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இந்த ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மாப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மாப்னா நிறைய வயலன்ஸோட வர ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சில வெப்பன்ஸ், கன்ஸ், அந்த மாதிரி சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஹெட் குவார்டர்ஸை வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ இது அட்டாக் பண்ணதுல மெய்ட்டி பீப்புளை சார்ந்த 2 போலீஸ்மேன் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம 6 பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ், அதாவது பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுல ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா ஹெவியா இன்ஜூர் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ண நபர்கள் காணாம போயிடுறாங்க. ஸோ இந்த அட்டாக்குக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருந்துச்சு, அந்த வெப்பன்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்காக அதை அட்டாக் செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது நடந்தது பார்த்தீங்கன்னா 17 ஜனவரி நேற்று நடந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்து அங்க இருக்க மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோரே அப்படின்ற இடத்துல எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி போர்ஸ்ல நிறைய தேவை, அங்க பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரி, மக்கள் அவங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்த பீப்புள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல வந்து மணிப்பூரை சேர்ந்த குல்தீப் சிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செக்யூரிட்டி அட்வைசர், ஸோ இவர் என்ன சொன்னார்னா, ஸ்டார்டிங்ல வந்து நேற்று நடந்த அட்டாக்குக்கும் இப்போ ஃபாரின் வெளிநாட்டை சேர்ந்த டெரரிஸ்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு 18 ஜனவரி அன்னைக்கு அவர் அப்படியே வேற மாதிரி சொல்றாரு. என்னன்னா, மியான்மரை சேர்ந்த டெரரிஸ்ட் குரூப் தான் அட்டாக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது மியான்மரிஸ் டெரரிஸ்ட் தான் இந்த அட்டாக்கை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸை கேட்ட மணிப்பூர் மக்கள் இன்னும் பயத்துல ஆழ்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி டெரரிஸ்ட் குரூப் வந்து மணிப்பூர்ல இறங்கி அங்க அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தாண்டி இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கு, ரொம்ப இல்லை, கொஞ்சம் அமைதியா இருக்க நிலைமையில இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிறத பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இன்னும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க சில பீப்புள்லாம் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாம மிலிட்டரியை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கே தெரியாம அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் திருடி ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்களா, அந்த கலவரத்துல இறந்து போன ஆஃபீஸர்ஸோட யூனிஃபார்ம், அவங்களோட வெப்பன்ஸ்லாம் அங்கே இறந்த இடத்துல கிடைக்கும்ல. ஸோ அதை வந்து திருடி, ஸோ இவங்க வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி காட்டிக்கிட்டு இவங்களுக்கு கண்ணை வச்சுட்டு நிறைய பேரை சுடுறதா இருக்கட்டும், வயலன்ஸ் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று நடந்த அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா கியூக்கி கம்யூனிட்டி சேர்ந்த பீப்புள் தான் இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம்
கியூகில இருக்க பீப்புளுக்கும் இந்த மியான்மரி டெரரிஸ்ட்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மணிப்பூர்ல இருக்க கலவரம் முழுசா முடியல, திரும்பி ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்க மக்கள் இன்னும் நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயமா இருக்கு. விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த டைம்ல வேணா மீடியா இதை பத்தி பேசி இருந்துக்கலாம். பட் இது இப்போ மீடியாவும் அதை பத்தி பேசுறது இல்லை, கவர்மெண்ட்டும் அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதனால அங்க இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு கரெக்டா இருக்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் எப்போ முடியும் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியல. இது வந்து ஒரு கண்டினியூஸா போய்கிட்டே இருக்க ஒரு விஷயமா இருக்கு. பட் இருந்தாலும் இத்தனை நாள் கிடைக்காத ஃப்ரீடம் இதுக்கப்புறமாட்டு கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் தான் இதுக்கு ஏதாவது முடிவு பண்ணணும். ஏன்னா அது வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இனிமேலாவது அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த வீடியோ இதோட முடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.